இங்க இங்கதான் இருக்கணும், இல்லைன்னா வெளியே போ. மாப்பிள்ள என்னையா? ஒன்றும் இல்லை, என் பல்லு செட்டை நாய் தூக்கிட்டு போயிடுச்சு. புது பல்லு செட்டு வாங்கணும், கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா. மரத்துல காய்ச்சி தொங்குது நினைச்சிட்டு இருக்க? எதுக்கே பல் செட்டு கேட்கற? என்ன தைக்கிறதுக்கு? என் ப்ராப்பர்ட்டி அனுபவிச்சுக்கிட்டு நீங்க இப்படி பேசுறது நியாயமே இல்லை. நான் இப்படிதான் பேசுவேன். இஷ்டம் இருந்தா இங்க இல்லைன்னா வெளியே போ. என் பொண்ணு முகத்துக்காக தான் உங்க ஹராஸ்மெண்ட் எல்லாம் நான் தாங்கிக்கிட்டு இருக்கேன். ஆனா அந்த கடவுள் உங்களை மாதிரி ஆளுங்களெல்லாம் சும்மா விட மாட்டாரு, இது சத்தியம். டீச்சர், ஹலோ, நான் உலகநாயகன் பேசுகிறேன். உலகநாயகனா? என்ன கேலி ஏத்திரியா? நான் உண்மையாவே கமலஹாசன் தான் பேசுறேன். அண்ணே சாரிண்ணே, நீங்க போன் பண்ணீங்கன்னு எதிர்பார்க்கலண்ணே. என் பல்லு செட்டு குமாரியா? என்ன சொன்ன? சாரிண்ணா, உங்களை இல்லைண்ணா. நேத்து நானும் ரஜினியும் உங்க நடிப்பை பார்த்தோம். அண்ணே ஃபேண்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ். ரஜினி பார்த்துட்டு சிவாஜி சார் மறுபடியும் பிறந்திருக்காருன்னு சொன்னாரு. அண்ணே ஒரு நிமிஷம் இருக்குண்ணே. ஓகே அண்ணே, ரஜினி சார் என்ன சொன்னாருன்னு கொஞ்சம் திருப்பி சொல்லுங்கண்ணே. சிவாஜி சார் மறுபடியும் பிறந்து வந்திருக்காருன்னு சொன்னார். நான் நம்ப மாட்டேன். நம்பல என்ன, நான்கு சாவு. சொல்லுங்கண்ணே. அது ஒண்ணும் இல்ல, சங்கர் அண்ணன் ரியாலிட்டி ஷோல உங்க கேரக்டர் சின்னதாயிடுச்சுன்னு ரஜினி ஃபீல் பண்ணாரு. ஆமாண்ணே, எனக்கும் அதே ஃபீலிங் தானே. நடிக்க தெரியாத ஆளுக்கெல்லாம் பெரிய கேரக்டர் தர்றாங்கண்ணே. அதனாலதான் உங்களை மெயின் கேரக்டரா வச்சு ஒரு ரியாலிட்டி ஷோ பிளான் பண்ண. அதை விட இதுதான் முதல்ல டெலிகாஸ்ட் ஆகும். சரிண்ணே. பிரைஸ் மணி கூட டபுள். 100% அது உங்களுக்கு தான் கிடைக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க பசங்க வந்து உங்கள்ட்ட அந்த கான்செப்ட சொல்லுவாங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூண்ணா. பாய். ஏய் பாத்து, எனக்கு இருக்கிற டிமாண்ட அணைய போற விளக்கு பிரகாசமா தான் எரியும், இதுவும் சத்தியம். செத்துற போற, கதவு தோற. வாங்க. வணக்கம் பத்மா சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வாங்க. புது ரியாலிட்டி ஷோ கான்செப்ட் என்ன சார்? அதுக்கு தான் வந்தோம். உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? கமல் சாருக்கு ஏதாவது ஃபோன் பண்ணீங்களா? நான் அவருக்கு பண்ணல, அவர் தான் எனக்கு பண்ணாரு. கமல் சார் உங்களுக்கு ஃபோன் பண்ணாரா? ஆனு வாய பொழுக்கிறிய என்ன? ரஜினி சார் கூட தான் பண்ணுவாரு. நீ மேட்டர் சொல்லு. கான்செப்ட் என்னன்னா, நில அபகரிப்பு மிருகங்கள். டைட்டில் சூப்பரா இருக்க. இதுல கேரக்டர் என்ன? இதுல உங்க கேரக்டர் பேரு சிங்கப்பூர் சிங்காரம். என்ன ரொம்ப ரிச்சா? ரொம்ப ரிச், ஆனா கொஞ்சம் ஏமாளி. பயங்கர முன் கோபம், ஆனா சிரிச்ச முகம். அபரிதமான மனிதநேயம், கொஞ்சம் கன்னிங், பயங்கர திமிர். கேரக்டர்ல நிறைய ரசம் இருக்கு. மொத்தமா என்ன சொல்றதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ரியாலிட்டி ஷோல ரியல் லைஃப்ல இருக்கிறவங்களும் நடிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மினிஸ்டர் மாசி மேனாதன். அந்த ஆளு எப்படி அலையறான்? பாலிடிக்ஸ்ல பல கோடி அடிக்கிறான்ல, பிரைஸ் தொட்டி குத்துறதுக்கு வரானா? சரி சரி, யார் என்ன தகுதி தம்மானாலும் பிரைஸ் மணி எனக்கு தான் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? அது பிரைஸ் மணி எனக்கு தான் என் மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆகி போச்சு. ஓ அதானே. என் கேரக்டர் என்ட்ரி எப்போ? நாளைக்கே சார். இல்ல முக்கங்கள் பணத்தை அப்படி விசுறாரு. உங்க அப்பா மாதிரி கஞ்சனாவா இருக்கணும். முடியாவைய எந்திரிச்சு போய் அவரை கூட்டிட்டு வா. ஓகே. ஹாய், நீ செஞ்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அஜய். எங்க அப்பா ரொம்பவே மாறி போயிட்டாரு. இப்போ என்ன பயங்கரமா என்கரேஜ் பண்றாரு. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. நான் போக மாட்டேன். என்ன பண்ணுவ? நான் சொல்றத கேளு. மாட்டேன். போலீஸ்னா எனக்கு என்ன பயமா? எங்க அப்பா கூட போலீஸ் தான். நான் போக மாட்டேன். I said go. I said no. ஏன் டைரக்டர் சார் அந்த பொண்ணு அப்படி அடிச்சீங்க? பின்னங்க அவ போய் உங்களுக்கு ஹீரோயின்னா எப்படிங்க? நல்லா தானே இருக்கா? என்ன நல்லா இருக்கா? நான் உங்க ரேஞ்சுக்கு இல்லையா நான் தரான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். கரெக்ட். ஃபர்ஸ்ட் படம் வேற, எனக்கு ஈக்குவலா இருக்கணும்ல. வாங்க மச்சாங்கிட்ட அறிமுகப்படுத்துறேன். இனிமே அவன் கூட ஜென்மத்துக்கு பேச மாட்டேன். தப்பான நேரத்துல போனா ரியாக்ஷன் இப்படிதான் இருக்கும். அவன் ஏதோ போலீஸ் ஆபரேஷன் எடுத்திருப்பான். யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். மச்சான், இவர் தான் என் ஃப்ரெண்ட் பல்லாரி பாபு. ஹலோ. சிங்கப்பூர் சிங்காரத்து தங்கச்சியோட ஒரே பையன். அவருக்கு இவரு சொல்றதா வேத வாக்கு, இவருக்கு நான் சொல்றதா வேத வாக்கு. ரொம்ப சந்தோஷம். உங்க மாமாவோட பேசி மத்த விஷயத்தை முடிவு பண்ணலாமா? இப்போ ஒரு ஆன்மீக ஆராய்ச்சியில இருக்காரு. தவத்துல இருந்து தாவ மாட்டாரு. உங்க பார்ட்னர்ஸோட சேர்ந்து டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க. சிங்கிள் சிட்டிங்ல டீல முடிச்சிடலாம். அப்ப நாளைக்கே நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல வச்சு டீலிங் முடிச்சுக்குவோம். டன். अबे कौन है तो? பப்ல எப்படி என் பெர்ஃபார்மன்ஸ்? மிரட்டிட்டீங்க. அந்த பொண்ணு ஐட்டம் பாம்னா நீங்க ஆட்டம் பாம். பின்னி பிசில் எடுத்துட்டீங்க. இட்ஸ் ஒன்லி சாம்பிள் பீஸ். சுரங்கத்துல என்ன நிறைய இருக்கு. சார் இந்த பென் கேமரா மாட்டீங்க. பென் கேமராவா? எஸ். உங்களுக்கு பென்ல வச்ச மாதிரி மத்தவங்களுக்கு ஷர்ட் பட்டன்ல கீ செயின்ல எங்க வேணா இருக்கும். அங்க நடக்கிறது இங்க ரெக்கார்ட் ஆகும். சூப்பர் அந்த டெக்னாலஜி. கேமரா இருக்குன்னு பயப்படுறதுக்கு கொஞ்சம் கூட அவசியம் இல்ல. கண்ணை மூடிக்கிட்டு நடிப்பை மட்டும் மழையாட்டம் கொட்டலாம். கரெக்ட் குருஜி. சார் மோஸ்ட் வெல்கம் சார், மோஸ்ட் வெல்கம். நீங்க கெஸ்ட் ஹவுஸ்க்கு வருது நிஜமாவே எங்க அதிர்ஷ்டம் சார். எல்லாரும் ஓவரா நடிக்கிறானுங்க. என்ன நடிச்சாலும் பிரைஸ் மணி கிடைச்சிருமா? வாங்க சார் வாங்க, என் பார்ட்னர்ஸ் அறிமுகப்படுத்துறேன். வாங்க வாங்க வாங்க.
சொல்லுங்க சார், ஃபர்ஸ்ட் டைமா எங்க கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்திருக்கீங்க. டீயா, காஃபியா, விஸ்கியா, பிராண்டியா? இவன் என்ன ஓவரா நடிக்கிறான், சைல்ட் ஆர்டிஸ்டா? சார் சைல்ட் லீடரான்னு கேட்க வந்தாரு மாமா. ஆமா ஆமா ஆமா. உங்களுக்கு பென்ல வச்ச மாதிரி மத்தவங்களுக்கு ஷர்ட் பட்டன்ல கீ செயின்ல எங்க வேணா இருக்கும், அங்க நடக்கிறது இங்க ரெக்கார்ட் ஆகும். ஐ அம் யூத் லீடர் முத்துகிருஷ்ணன். இஸ் மை சன். பைசன் ஆட்டா இருக்கா, இவனை சன்னன்றீங்க? வயசுல மாதிரி இருக்கா, நல்ல பஞ்ச் கொடுத்தாரியா. ஆனா மலேசியர்கள் நேத்து சூப்பர் மேட்டர் மிஸ் பண்ணிட்டீங்க. பப்ல சிங்கார மக்கள் டான்ஸ் பண்ணிட்டாரு, ஃப்ளோர் ஃபுல்லா பணத்தால ஒப்பிட்டாரியா. கிட்டத்தட்ட 10 லட்சத்தை கொட்டிருப்பாரு பார்ல டாக். வெட்டி பேச்சு நிறுத்திட்டு எல்லாருக்கும் போய் காஃபி கொண்டு வாப்போ. போறேன், என்ன பண்றது? என்ன சார் இவரு ஹீரோ போய் காஃபி கொண்டு வர சொல்றாரு? வளர ஸ்டேஜ்ல இதெல்லாம் கண்டு கூடாது. ஹீரோ வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம். நானே ஃபீல் பண்றேன், நீ எதுக்கு ஃபீல் பண்ற? காஃபி டீயா? டீ. ஓகே சரி ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒண்ணு இல்லைங்க, எங்க மாமா சிங்கப்பூர்ல 7 ஸ்டார் ஹோட்டல் கட்டுறாரு. லிக்விட் கேஷ் தேவைப்படுது. அதனால பல்லாரியில இருக்கிற 200 ஏக்கர் கிரானைட் லேண்ட விக்கணும் டிசைட் பண்ணிருக்காரு. அதானே மாமா? எஸ். மார்க்கெட் வேல்யூ 7 கோடினாலும் இமிடியேட்டா கேஷ் கொடுக்குற பார்ட்டியா இருந்தா 3 கோடிக்கு தூக்கி போடுறதுக்கு தயாரா இருக்கு. வாட் இஸ் த டெல்லிங்? ஓகே மாமா. சார் நாங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம் சார். 1 கோடி ரூபாய் கம்மி பண்ணிட்டு உங்களுக்கு கோயில் கட்டுறோம் சார். ப்ளீஸ் சார், நாங்க ரொம்ப ஏழைங்க சார், ப்ளீஸ். ஓ ஏழ்மை எனக்கு புரியுதுடா. 2 கோடிக்கு தூக்கி போடுற இடத்துல பம்பளி மாஸ் குட்டி. சார் இந்த கணத்தை கேளுங்க. ஏன்டா அப்படி பிஞ்சிலே படுத்திருக்க? பல்லாரி பாபு, லேண்ட் மொத்தமும் உங்க மாமா பேர்ல தானே இருக்கு. நீங்க இப்படி சந்தேகப்பட்டு அவர் ஃபீல் பண்ணுவார். அவர் ஃபீல் பண்ணா நான் ஹர்ட் ஆவேன். நான் ஹர்ட் ஆனா டீல் கேன்சல் ஆகும். அப்புறம் உங்க இஷ்டம். அவன் ஒரு சின்ன குழந்தை, அவன் சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. நீங்க உடனே டாக்குமெண்ட்ஸ் வரவழைங்க, டீலை ஃபினிஷ் பண்ணிடலாம். டாக்குமெண்ட் வர வைக்கிறது எனக்கு பெரிய விஷயம் இல்ல. ஆனா அவ்வளவு பெரிய அமௌண்ட் உங்க 3 பேரால போட்ட முடியுமாங்கிறதா டவுட். நாங்க 3 பேர் மட்டும் இல்ல சார், எங்க பின்னாடி பெரிய ஆளு ஒருத்தர். எதுக்கு நீ தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? சாரு நீங்க எங்களை நம்புங்க, டீலை உடனே முடிக்கலாம். ப்ராமிஸ். என்ன சொல்ற, நம்பலாமா? நம்பினாதான் மாமா நெருங்க முடியும். சரி, டாக்குமெண்ட் வர வச்சு அவங்கள்ட்ட கொடுத்துரு. நீங்க பணத்தை ரெடி பண்ணுங்க. பணத்துக்கெல்லாம் கவலைப்படாதீங்க, அது ரெடி. மொக்கங்கள் காஃபி சூப்பரா இருக்கும், எடுத்துக்கங்க. என்ன சார் இது? கிழட்டு போயலே, கண்ணு அவிஞ்சா போச்சு. என்ன சார் இது? டீலே வேணாம், கேன்சல். அவசரப்படாத, என் நாக்க பாரு. இது என்ன சார்? மச்சான், என் வாயில விழுந்தவங்க நாசமா போயிடுவாங்க, குட்டிச்சோர் ஆயிடுவானுங்க. இதெல்லாம் பேட்டில நீங்க சொல்லி ஆகணும் சார். கண்டிப்பா. ரெடி கோயிங். ஆமா, காஃபி போட்டது யார் மேன்? நான் தான் சார். டேக் திஸ். கொண்டு வந்தது நான் தான் சார். டேக் திஸ். கொண்டு போறது நான் தான் சார். அவங்கள்ட்ட வாங்க. we are going. போலாம் மாமா. என்னப்பா இது, காஃபிக்கா 2 லட்சம்? நீங்க குடுக்கறதோட சேர்த்து 3 லட்சம். டேய் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கடா. பத்மஸ்ரீ சார் உள்ளார பெர்ஃபார்மன்ஸ் பின்னி பெடல் எடுத்துட்டாரு. இங்க பார்த்தோம் அஜய். இங்கடா பாத்தீங்க? பக்கத்துல நான் பார்த்து பயந்துட்டேன். அது எப்படி சார் நீங்க தான் சிங்கப்பூர் சிங்காரன்னு அவங்க எல்லாரையும் நம்ப வச்சீங்க? நம்ப வைக்கிறது நடிகனோட திறமை. SMS ரிக்வெஸ்ட் பண்ணலாம். இனிமே SMS ரிக்வெஸ்ட்லாம் இல்ல, ஓபன் சேலஞ்ச் தான். ஆல்ரெடி அந்த மொக்க உங்களை சேலஞ்ச் பண்ணிருக்கான். அவனா? கம் ஆன், ஆக்ஷன். டேய் மொக்க, பானா ஆர்டிஸ்ட் கிட்ட மோதனா பஞ்சாய் போறது உறுதிடா. 5 ரூபாய் நடிகண்டா நீ, 5 கோடி நடிகண்டானா? பத்மஸ்ரீ கிட்ட வச்சுக்கிட்ட பஞ்சு பஞ்சா பிஞ்சு போயிடுவேன். எவன் எதற்கு நடிச்சாலும் சரி, ஜெயிக்கிறது நான் தான். நான் தான்டா. யா சேலஞ்ச். பாய், நாம சந்தேகப்பட்ட மாதிரி நம்ம பண்டியை கொடூரமா கொண்டிருக்காங்க. கொன்னவன் பேர் அஜய். அவன் அப்பாவோட ட்ரீட்மெண்ட்காக இப்ப சென்னைக்கு வந்திருக்கான். அங்கிருந்தே அண்டர் கவர் ஆபரேஷன் பண்றான். இது அவன் டீம். தம்பி, இந்த தம்பி தான் உங்களுக்கு ஆப்பு வச்சதா தம்பி? கூல் ராஜா, இந்த தம்பி சாதாரண தம்பி இல்ல, சிரிப்பாயிர சிறுத்தை. ஒரு வாட்டி ஷார்ப் ஷூட்டர் கில்லர் சஞ்சய்னு பேரு. அவனுக்கு நான் தான் இடம் கொடுத்தேன். பிசிபில்லா பாத்து வேணும்னு கேட்டான், செஞ்சு கொடுத்தேன். அதை எடுத்து ஒரு வாயில வச்சாரோ வச்ச சோறு வாயிலேயே இருக்கு, உயிர் மேல போயிடுச்சு. பிசிபில்லா பார்த்து வேஸ்டா போயிடுச்சு. செகண்டுக்கு ஒருத்தன்னு 10 செகண்ட்ல 10 பேரை பந்தாடிட்டாரு. அதனால இந்த பழி வாங்குற இடத்தெல்லாம் விட்டுட்டு இங்க இருந்து தப்பிக்கிற வழியை பாருங்க. அப்படின்னா என் தம்பியை கொன்னவனை விட்டுட்டு நான் உயிருக்கு பயந்து ஓடணும். கூல் ராஜா, உங்க தம்பி போயிட்டானே நீங்க ஃபீல் பண்றீங்க. நீங்க போயிட்டா ஃபீல் பண்றதுக்கு உங்க தம்பி இல்லையே. கரெக்டா? குட் ஒன். கோ அண்ட் கெட் மீ காஃபி. கூல். ஹாட். கூல். கதர், இந்த கூல் பார்ட்டியோட டார்ச்சர் தாங்க முடியலடா. சிரிச்சுக்கிட்டே ஊசியா ஏத்துறான். இவன் கண்ணு முன்னாடி அந்த அஜய கொன்னுட்டு அதுக்கப்புறம் இவனை கொல்லணும். நாய்க் பாய் கிட்ட பேசி முதல்ல அமௌண்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. பாய் தான் எனக்கு இத்தனை நாள் பிரச்சனை கொடுத்த அந்த போலீஸ்காரன் சென்னையில தான் இருக்கான். நான் சீக்கிரம் சென்னைக்கு வரேன். அவனை பத்தி என்கொயரி பண்ணுங்க. அவன் போட்டோவை நான் ஃபேக்ஸ் பண்றேன். நீங்க ஃபேக்ஸ் அனுப்புவீங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். பார்த்து ஜாகிரதையா டீல் பண்ணுங்க. விஷயம் யாருக்கும் வெளியே தெரியக்கூடாது. நம்ம பார்ட்னர்ஸை தவிர என் பசங்க கிட்ட கூட சொல்ல மாட்டேன். கவலையை விடுங்க. கூல் ராஜா, கூல். எப்பவும் இப்படி டென்ஷனாவே இருக்க கூடாது. ஹாட் காஃபி. கோல் பாபு, இந்த போட்டோவை சென்னைக்கு ஃபேக்ஸ் பண்ணு. நம்பர் பின்னாடியே இருக்கு. எவ்வளவு சொன்னாலும் நீங்க திருந்த போறது இல்ல. கூல். ए बचा पर बच भाई एक फोटो फैक्स अनपढ़ है. நாயக் பாயை டார்ச்சர் பண்ற போலீஸ் இவனா? எனக்காக என்ன கேட்ட? உனக்கு ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருக்கேன். கூல். யார் பெத்த பிள்ளையோ?
இவன் மூஞ்ச பார்த்தா நாயக் பாய் மட்டும் இல்ல மொத்த உலகத்தையே டார்ச்சர் பண்ற மாதிரி இருக்கா. இந்த ஆளு டிவில பார்த்த மாதிரி இருக்கு. என்ன பண்றதுடா, இப்பெல்லாம் போலீஸ்காரங்க டிவில இன்டர்வியூ கொடுக்கறதுல ஆர்வமா இருக்காங்க. அது சரி மல்லேஸ்வரனே, அந்த நாயக் பாயோட போன்ல பேசும்போது ஏன் இந்த லேண்ட் டீல் மேட்டரை பத்தி நீங்க பேசல? டேய், நிறுத்துடா. இது நாயக் பாய் விஷயம். மேட்டர் ஃபுல்லா தெரியாம அவர்கிட்ட கொண்டு போனோம்னு வெய், ஏதாவது தப்பாச்சுன்னா நம்மள வெட்டி நாய்க்கு போட்டுருவாரு. டேய் கணேஷ், உனக்கு பெல்லாரியில ஆளுங்க தெரியும்னு சொன்னல, அந்த சிங்கப்பூர் சிங்காரம் பத்தியும் அவங்க நிலத்தை பத்தியும் ஃபுல் டீடைல்ஸ் விசாரி. அஜய், அந்த கணேஷ் பல்லாரிக்கு ஃபோன் பண்ணிருக்கான், கேளு. அண்ணா, பல்லாரியில 200 ஏக்கர் வச்சிருக்கிற சிங்கப்பூர் சிங்காரம்னு யாராவது தெரியுமா உனக்கு? சிங்கப்பூர் சிங்காரமா? அப்படி யாரும் இந்த ஊர்ல இல்லையே. எதுக்கு விசாரிச்சு பாக்குறேன்னா? பாக்குறேன் கேக்குறேன்ல, 10 நிமிஷத்துல எனக்கு பதில் வந்தாகணும். ஓகேண்ணே. அஜய், அங்க பாரு. இப்போ உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சுனா? சொல்லு முத்து. அண்ணா, பல்லாரி மொத்தத்திலே சிங்கப்பூர் சிங்காரன் யாருமே இல்லனா. கேப்ல உங்களை கேனன் ஆக்கிட்டானுங்கண்ணா. சரி, நீ போன வை, நான் பாத்துக்கிறேன்.